மார்க்கெட்ல நிறைய நேச்சுரல் பிராண்ட்ஸ் இருந்தாலுமே இறை நேச்சுரல்ஸ் நீங்க ஏன் சூஸ் பண்ணணும் நான் சொல்றேன். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்குறப்போ அதோட இன்கிரிடியன்ட் லிஸ்ட் பாப்பீங்களா? நான் கண்டிப்பா படிப்பேங்க. என்னோட பையனுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தேடிட்டு இருக்கப்போ அதோட இன்கிரிடியன்ட் லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் வேண்டாம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வேண்டாம், சிந்தெட்டிக் ஃபிளேவர்ஸ் வேண்டவே வேண்டாம். ஒரு அம்மாவா என்னோட பையனோட விஷயத்துல நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்களோட குழந்தைகள் விஷயத்திலயோ இல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ பெஸ்ட் கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் என் ஃபேமிலிக்கு தர அதே ஸ்டாண்டர்ட்ஸ்ல இறை நேச்சுரல்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க யூஸ் பண்ற முடவாட்டுக்கால் கிழங்க நாங்களே சோர்ஸ் பண்ணி ப்ராப்பரா கிளீன் பண்ணி சோலார் ட்ரையர்ல ட்ரை பண்றோம் வித் ஆத்தென்டிக் ஃபார்முலேஷன். நம்ம யூஸ் பண்ற சங்குப்பூவும் சரி ஹைபிஸ்கஸும் சரி நம்மளே கிளீனா ப்ரொக்யூர் பண்ணி வாங்கிட்டு வரோம். இப்ப இறை நேச்சுரல்ஸ்ல 70+ ப்ராடக்ட்ஸை நேச்சுரலா நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி என்னெல்லாம் இன்னும் நம்மள நேச்சுரலா பண்ண முடியுமோ அதற்கான R&Dயும் போய்கிட்டு இருக்கு. ஏன் ப்ராடக்ட்ஸை எல்லாரும் என்னைய நம்பி தான் வாங்குறாங்க. சோ அந்த நம்பிக்கையை என்னைக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். நீங்களும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்ப இன்கிரிடியன்ட் லிஸ்ட் பாப்பீங்களா? எஸ் ஆர் நோ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான வெல்னஸ் கண்டென்ட்க்கு நம்ம இறை நேச்சுரல்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.